வணக்கம். ஆன்மீக செய்திகள். சென்னை மயிலாப்பூர் வெங்கடேஷ் அக்ரஹாரம் சாலையில் உள்ள வேதாந்த தேசிகர் அரங்கில் லலிதா சகஸ்ரநாம பாராயணம் நடைபெற்றது. வாரணாசியை சேர்ந்த சுவாமிஜி அபிஷேக் பிரம்மச்சாரி தலைமை வகித்தார். சென்னையில் உள்ள 40 லலிதா சகஸ்ரநாம பாராயணம் மண்டல பக்தர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். ஸ்ரீ வித்யா கோடி குங்குமார்ச்சன மகா யாகம் என்ற பெயரில் லலிதா சகஸ்ரநாம பாராயணம் நடைபெற்றது. நிகழ்ச்சியை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மோகன் ஸ்ரீவாத்சவா துவக்கி வைத்தார். காலை 8 மணி முதல் மதியம் 12 மணி வரை பாராயணம் நடைபெற்றது. நம் பாரத நாடு மற்றும் நம் நாட்டு மக்களின் நன்மைக்காக சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. மொத்தம் 500 பெண்கள் சேர்ந்து 1 கோடி முறை சகஸ்ரநாமம் பாராயணம் செய்து மனமுருக்கினர். राजेश्वरी राजदायिनी राज्यवल्लभाय सर्वमोहिनी सरस्वती शासमये उमाम्बाय कुबेरगुणे सर्वपादविनिर्मुक्ताय சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி தப்பம்பட்டி பகுதியில் விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் கோயில் உள்ளது. கோயில் அருகில் ஸ்வேதா நதி பாய்கிறது. கார்த்திகை மாத பௌர்ணமியை முன்னிட்டு படித்துறையில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. படித்துறையில் விளக்கு ஏற்றி நதிக்கு மலர்கள் தூவி பெண்கள் வழிபட்டனர். பௌர்ணமி நிலாவிற்கு மகாதீப ஆராதனை காட்டப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஸ்வேதா ஆரத்தி பூஜை செய்யப்பட்டது. கார்த்திகை பௌர்ணமியில் பூஜை செய்தால் விவசாயம் மற்றும் உயிர் வாழ்வதற்கு ஆதாரமாக விளங்கும் நதிநீர் பெருகும் என்பது ஐதீகம். சுவேதா ஆரத்தி பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மனமுருக்கினர்.
மாவட்டம் மானாமதுரை இடைக்காட்டூர் திரு இருதய ஆண்டவர் சர்ச்சில் இயேசு பிறப்பை கொண்டாடும் வகையில் 2025ஆம் ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பர் முதல் வெள்ளி சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. அதன் தொடர் நிகழ்ச்சியாக 24 மணி நேர தொடர் நற்கருணை ஆராதனையும் ஒப்புரவு அருட்சாதனம் வழங்கும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. பங்கு தந்தை ஜான் வசந்தகுமார், வேம்பத்தூர் மிக்கேல்பட்டினம் பாதிரியார் ஜேம்ஸ் தலைமையில் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பாதிரியார்கள் புஷ்பராஜ், மரிய பாக்கியநாதன், ரமேஷ் ராஜா, ஒனாயசஸ், மரியன்னை மேல்நிலைப்பள்ளி தாளாளர் பிரபாகரன் ஆகியோர் நற்கருணை பிரசனத்தை துவக்கி வைத்தனர். ஆராதனை விழாவில் மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர்.